இதே மாதிரி ஒருத்தர் வந்து தாவீதை எடுத்து தாவீது அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற வசனத்தை எடுத்து பேசியிருக்கிறார். எங்கேயாவது நமக்கு பேதுரு பேசியிருக்காரு. எந்த இதில்? இந்த 2வது அதிகாரத்தில் பேசியிருக்காரு. 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனம் 26 வசனம். அதுக்கு பின்பதாக தாவீது சொன்னது, தாவீதை வந்து அவரை குறித்து நான் இன்னும் நல்லா உங்கள்கிட்ட பேசலாம், ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று அவர் மாம்சத்தை அழிவை காண்பதில்லை என்று இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறார். அவரோ இப்பொழுது மரணமடைந்து நம்முடைய மத்தியில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் தாவீது. ஆனால் இயேசுவும் உயிர்த்தெழுதப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த 2வது அதிகாரத்தில் பேதுருவானவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதே மாதிரி இங்கேயும் அவர் தாவீதனுடைய சங்கீதத்தை எடுத்து சொல்கிறாரு. சரி, இப்போ 2க்கு என்ன வித்தியாசம்? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து 7வது அதிகாரத்துக்கு வாங்க. 7வது அதிகாரத்தில் நீங்கள் வரும் பொழுதும் அவர் அங்கேருந்தே ஆரம்பிப்பார். முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். திரும்ப என்ன அது எப்படி? இதற்கு சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறாருங்க. ஆபிரகாம்லேருந்து எதெல்லாம் போகிறாரு? ஆபிரகாம் ஆரம்பிக்கிறாரு, வேறு மோசே, அதுக்கப்புறம் மோசே வரைக்கும் தான் போகிறாரு. சிலுவை இல்லையே, சிலுவை கொண்டு வரலையே. யார் வரைக்கும் கொண்டு போகிறாரு? கோத்திர பிதாக்கள்லேருந்து ஆரம்பித்து சாலமோன் வரைக்கும் கொண்டு போகிறாரு. சாலமோனுடைய ஆலயத்தை வரைக்கும் கொண்டு போகிறாரு. அப்புறம் வேறு என்ன செய்றாரு? மோசேன்னு சொன்னீங்க. யார் அதுக்கு? மோசேவை ஏன் சொல்ல வர்றாரு? நியாயப்பிரமாணம். வேறு என்ன? சகல சாஸ்திரங்களிலும். ஆமாம், சகல சாஸ்திரங்களும் கற்றவர். ஏன் மோசையை கொண்டாரு சொல்கிறாருங்க இதில் 7வது அதிகாரத்தில்? மோசையுடைய நியாயப்பிரமாணம் அவர் வழியாய் வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்பவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அவங்க நீங்கள் ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர், மோசே போல ஒரு தீர்க்கதரிசி, சாலமோனை போல ஒரு ராஜா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? வெரி குட், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது தீர்க்கதரிசி வரைக்கும் மோசே வழி வந்த ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு வர்றாரு. ரட்சிப்பின் வரலாறுடைய கருத்து வித்தியாசமானது. ஸ்தேவான் என்ன செய்கிறாரு? கோத்திர பிதாக்கள்லேருந்து ஆரம்பித்து சாலமோன் வரைக்கும் கொண்டு போகிறாரு. அதுக்கடுத்ததாக மோசே வழியாகி வந்த தீர்க்கதரிசி இவர் அப்படிங்கிறாரு. மோசேக்கு எதிர்த்து நின்றவன் எப்படி கல்லறியப்பட வேண்டுமோ அப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றவனும் கல்லறியப்பட வேண்டும்ங்கிறார். அதாவது அவனுக்கு அழிவு இருக்குன்றார். சரி, பவுலடியார் இங்கே எதுலேருந்து ஆரம்பிக்கிறார், எங்கே கொண்டு முடிக்கிறார்? எதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு? அவரும் வந்து சொல்கிறார்ல பிதாக்கள் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ரொம்ப அதிகமாக சொல்லி கொண்டு வருவது யார்? ரொம்ப அதிகமாக யார்? தாவீதின் சன்னதி. தாவீது, அதுக்கு முன்னாடி சவுல் ஆரம்பிக்கிறாரு. சாமுவேல் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள். ஆமாம், அவர் ராஜாக்கள் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் கொண்டு போகிறாருங்க. நீங்கள் தேவான் சொன்னதில் வந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவர் கொண்டு வரல. இயேசுவானவர் நிற்கிறதை பார்க்கிறேன், அவருக்கும் அதாவது இயேசுவுக்கும் நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனால் இங்கே வந்து ரொம்ப தெளிவாக பின்பதாக உள்ள அந்த அரசர்களுடைய பகுதியை எடுத்துகிட்டு அதிலேருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவில் சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸு. என்ன எக்ஸசைஸ்னால், எந்தெந்த புத்தகமெல்லாம் எந்தெந்த இடத்துல வருதுன்னு பார்க்கலாமா குயிக்காக? அதாவது பழைய ஏற்பாட்டு புத்தகம்லாம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? முன்னாடி 13வது அதிகாரத்தில் நாம் முதலாவதாக எங்கே பார்க்குறோம்? 17வது வசனம். 17வது வசனத்தில் எந்த புத்தகங்கள்லாம் வருது? எந்த புத்தகம்லாம் சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம், யாத்திராகமம், உபாகமும் அதில் இருக்குது. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கிறது, 12 கோத்திர பிதாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில் பெரிய தேசமாவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமைத்தலிருந்து மீட்பு ஒன்று. இது வரைக்கும் 17வது வசனத்துக்குள்ளாக இவ்வளவு அடங்கியிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். 18வது வசனத்தில் என்ன இருக்குது? அந்த வனாந்திரத்தை சுற்றுறாங்கல்ல. ஓகே, யாத்திராகமம். அடுத்தது என்ன? யாத்திராகமத்துலேருந்து உபாகமம் வரைக்கும் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. என்னது? 40 வருஷம். என்னது? உபாகமம் வரைக்கும், யாத்திராகமத்துலேருந்து உபாகமம் வரைக்கும் எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து 19வது அதிகாரத்தை 19வது வசனத்தில் என்ன இருக்குது? யாசுவாவுடைய புத்தகம். அடுத்ததாக கானானுடைய 7 ஜாதிகள் மேலே யாசுவாவுடைய படையெடுப்பு, சுதந்திரமாக கானானை அடைதல், இதெல்லாம் அதுக்குள்ளே வருது.
அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் 1 சாமுவேல். அதுக்கு அடுத்ததாக 20வது வசனம், 20, 21வது வசனம். 450 வருஷம் சாமுவேல் தீர்க்கதரிசி. நியாயாதிபதிகள் புத்தகம் 1 சாமுவேல் 2 சாமுவேல். 1 சாமுவேல் புத்தகம் சாமுவேல் 450 வருஷம், 400 + 50 வருஷம் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரி, அதுக்கு அடுத்ததாக நியாயாதிபதிகள் புத்தகம், சாமுவேலின் புத்தகம், ராஜாவாக சொல்லப்பட்ட சவுல் 40 வருஷம். 22வது வசனம். ராஜாக்கள் வந்து 2 சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம், இதெல்லாம் வந்துருச்சு இதுக்குள்ள. என்னெல்லாம் வருது? தாவீது, உடன்படிக்கை, அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்குத்தத்தம் எல்லாம் வருது. சரி, வசனம் 23 முதல் 31, இதுல என்னெல்லாம் வருது? சுவிசேஷ புத்தகங்கள், எல்லா சுவிசேஷ புத்தகங்களும் வந்துருது. வேற என்னெல்லாம் வருது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், வேறு சாட்சிகளாக இருக்கிறார்கள், அவரை குறித்து சொல்லி கொண்டு இருக்காங்க. எங்க நடக்குது இதெல்லாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வருது. வேற இதுல என்ன வருது? வாக்குத்தத்தம் வருகிறது. தாவீதின் சந்ததியில இரட்சகர் வருவார் என்று, கிறிஸ்து வருவார் என்று சொல்கிறார். யோவான் ஸ்நானகரை பற்றி பேசுகிறார் ரொம்ப தெளிவாக. அடுத்ததாக தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல்ங்கிறாரு. எந்த தீர்க்க தரிசனம்? இந்த நம்ம வாசிச்சோம் 53 ஏசாயா. அதுக்கு அடுத்ததாக 31, 33 இவர்களே சாட்சிகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். சரி, 32, 34, 37 இதெல்லாம் என்னது? குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். மேசியாவின் சங்கீதங்கள், மேசியாவுடைய சங்கீதங்கள், 2வது சங்கீதம், வேற மேசியாவுடைய சங்கீதம். ஏசாயா 55வது அதிகாரம் 33வது வசனம், இதெல்லாம் இதுக்குள்ள வரும். அதுக்கு அடுத்தது 38லேருந்து 39, 38லேருந்து 39 மோசேயின் ஆகமங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள். அதற்கு அடுத்ததாக 40லேருந்து 41 தீர்க்க தரிசன புத்தகம். எந்த தீர்க்க தரிசன புத்தகம் தெரியுங்களா? ஆபகூக், ஏசாயாவுடைய புத்தகங்கள்லாம் அதுக்குள்ள வருது. எது விடுபட்டு போச்சு? ஃபுல் ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. கம்ப்ளீட்டாக ஓல்ட் டெஸ்டமெண்ட் சொல்லிட்டாரு, நியூ டெஸ்டமெண்ட். அதுக்கப்புறம் நியூ டெஸ்டமெண்ட்டில் நிறைய இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதின கடிதங்கள் கூட இதில் நிறைய இது வந்துருச்சு அவர் கொண்டு வந்ததில்ல. ஆக ஆகமங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், சங்கீதங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டார். ஆமாம், இதைத்தான் வந்து லூக்கா எழுதும்போது அவருடைய 24வது அதிகாரம் 44வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மோசேயின் ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவையாகவும் நிறைவேற வேண்டியதே. இதை அறிந்து கொள்ளாத புத்தா இருக்கிறீங்களே அப்படிங்கிறார் இந்த எம்மாவு சீசர்களுக்கு. என்னது டம் ஹெட்டாக இருக்கீங்களே, இன்னும் புத்து மாதிரி இருக்கீங்களே, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் என்று சொல்லி வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி காட்டினார். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய புத்தியன் கண்களை திறந்தார். ஆக வேத வசனமாகிய சுவிசேஷமானது இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் வரலை. இதை பவுலடியார் சொல்லும்போது இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, 20வது அதிகாரத்தில் த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படிங்கிறார். ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் என்ன? தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் ஃபுல் பிக்சரையும் காட்டுறேன் அப்படிங்கிறாரு. பானோராமிக் பிக்சரை காட்டுறேன்றார். ஆக சுவிசேஷம் என்பது ஏதோ ஒரு பகுதி அல்ல, முழு வேதாகமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறதாக காணப்படுகிறது. சுவிசேஷத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உங்களுக்கு பாவம் மன்னிப்பு. நீங்கள் அப்போஸ்தலர்கள் சொன்ன சுவிசேஷத்தில் எப்படி பழைய ஏற்பாடுலே வந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது என்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக ரொம்ப அவங்க தெளிவாக சொன்னதுன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து அவர் திரும்ப வரப்போகிறாருங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக சொன்னால், இவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் சுவிசேஷத்துக்குள்ளே ஆணித்தரமாக இருக்க வேண்டியவை, அடிப்படையானவை. நீங்கள் 38வது வசனத்துக்கு வாங்க. 38வது வசனம், ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், பின்பதாக உங்களுக்கு எல்லாம் விடுதலையாக்கப்படுதுன்னு தெரிந்திருக்க கடவுது. எதெல்லாம் உங்களுக்கு விடுதலை ஆகவில்லையோ, அப்போஸ்தலர்களுடைய விசுவாச பிரமாணத்தின்படி நம்ம பார்ப்போம் என்றால் ரொம்ப தெளிவாக இயேசுவானவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமண்டலத்துக்கு ஏறி போகும் பொழுதுக்கு முன்பதாக கட்டளை கொடுத்து சென்றிருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா அப்போஸ்தலர்களும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கொஸ்டின் உங்களுக்கு எனக்கு என்னென்னா, ஒரு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நல்லா இருப்பீங்க, நீங்கள் கடன் தொல்லையெல்லாம் போயிருங்க. இல்லை, எங்கேயாவது சொன்னார கடன் தொல்லை போயிருக்குது உங்களுக்கு?
இல்லை அதெல்லாம் தேவையில்லைன்றீங்களோ? அவர் சொல்லியிருக்க வேண்டாமோ? அவர் இங்கே சொல்லக்கூடாது. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கிறோம். எந்ததொரு சுவிசேஷ அறிவிப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய ரட்சிப்பினுடைய செய்தியாக வரவில்லை என்றால் அது அரைகுறையாக வந்தது அல்லது வழி தப்பும்படியாக வந்தது. சரியான சுவிசேஷம் கிடையாது. இந்த பொருளாதார விதமாக, இந்த உலக பிரகாரமான விதமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு இங்கே எங்கேயாவது அவங்க எந்த இடத்துலையாவது சொன்னால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், சுகித்து இருப்பீர்கள், இதெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு இருக்கும், நிச்சயமாக வரக்கூடியது. ஆனால் அதுதான் முடிவு என்று சொல்லவில்லை. ஏன் நாம் சுவிசேஷத்தை மாற்றிவிட்டோம்? எத்தனை பிள்ளைங்களுக்கு, நம்முடைய பிள்ளைங்களுக்கு, நம்ம முன்னாடியே ஒரு தடவை பேசணும், எத்தனை நம்முடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் இந்த புதிய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பிள்ளைங்களுக்கு அந்த கனெக்ஷனே தெரியும்னு கேட்குறேன். கனெக்ஷன் எத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியும்? நம்ம என்ன செய்கிறோம்? நோவாவின் பேலைக்கு கலரடி உட்காந்து நிச்சயமாக சொல்லணும். சில பேர் சொல்கிறாங்க பழைய ஏற்பாடை படிக்கக்கூடாதுன்னு. பழைய ஏற்பாடை படிக்காதீங்க, சும்மா அதில் நிறைய சில பேர் என்ன சொன்னாங்க, அதில் நிறைய கதையெல்லாம் இருக்குது. பவுலடியார் ரொம்ப அழகாக இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான்னு என்ன அர்த்தம், அங்கேருந்து ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர்றாரு. தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. 300க்கும் அதிகமாக. ஏன் இந்த நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாகவும் சொல்லப்படவில்லை, ஒன்று நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லப்படவில்லை. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கடா. ஒருத்தர் சொன்னாராம், நீ இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொண்டாயா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒப்பு கொண்டாயா இதுனே உப்பு கொண்டு வர சொல்கிறாரு அப்படின்னாங்களாம். பிள்ளைங்க புரியல, ஒப்பு கொண்டதுக்கும் உப்பு கொண்டு வர்றதுக்கும் தெரிய மாட்டேங்குது அர்த்தம். நம்ம நம்முடைய லாங்குவேஜே ப்ராப்ளம். எத்தனை இடங்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறோம், நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு என்று சொல்லியிருக்கிறோம், விடுதலை உண்டு. ஆனால் முதலாவதாக விடுதலை எதில் இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மன்னிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நித்திய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் நமக்கு அளிக்கப்படும் பொழுது நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரமாக பெறுகிறோம். இதோட போகிறதில்லை. இங்கே வாழ்கிறதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு அடையாளமாக ஒரு அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆனால் அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காரியங்களை அறிவது அநேகமான காரியங்கள் இருக்கிறது. இது சுவிசேஷத்தின் மூலமாக கிடைக்கும். பவுலடியார் கூறின சுவிசேஷத்தின் அப்பட்டமாக ஆணித்தரமாக சொல்வதென்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உங்களுக்கு ரட்சிப்பு. இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.